ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் நிதிஷ் ஒரு அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதிலை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்லேருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில் வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லாரும் நிச்சயமாக இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ரெடி? எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த 333 படம் வந்து பார்த்தது ரொம்பவே ஒரு லைவ்லியாக ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரித்தோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது.